போர்டுக்கு அப்பியர் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு மார்க்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த எக்ஸாம்ஸில் ஒரு சரியாக ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. கவுன்சிலிங் செட்டிங்கில் உட்காந்து பேசும்போது ஏன்டா அப்படின்னா, சார் இல்லை சார் நான் படிக்கல சார், அடுத்த எக்ஸாமில் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் அது அப்பவும் முடியல சார், நான் அடுத்ததில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் சார். யார்கிட்டன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போது இந்த எக்ஸாமில் சரியாக வரல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் மறுபடியும் அடுத்த எக்ஸாமில் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு நான் கேட்டேன், இது எத்தனை எவ்வளோ இந்த மாதிரி எவ்வளோ டைம் வரைக்கும், எந்த டே வரைக்கும், எந்த எண்டு வரைக்கும்னு எடுத்துகிட்டு போவேன்னா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிடா இது விட்டுட்டு உட்காந்து படிக்கலாமில்ல அப்படின்னா, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். உட்காந்து பேசும்போது பசங்க நல்லா பேசுவாங்க. ஆக்சுவலாக நம்ம உட்காந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மரியாதையாக அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, காரசாரமாக இல்லாமல். கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். உண்மையாலுமே பார்த்தோன்னா அது ஒரு லாஜிக்கலான ஒரு பதில். அது அவ்வளோ ஈஸி கிடையாது உட்காந்து படிக்கிறது. பட் ஸ்டில் அதையும் தாண்டி ஆஸ் அ பேரண்ட்டாக நீ ஏன் அந்த வேலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ், அந்த பர்பஸ் அவனுக்கு என்னென்னு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒர்க் நடக்கும். ஒர்க்கு நடக்காது எப்போ அப்படின்னா பர்பஸ் இல்லை அப்படின்னா, அது அடுத்தது 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 அப்படியே என்ன ஆகும்னா போயிட்டுருக்கும். ஸோ பர்பஸ் வேணும் பசங்களுக்கு.